Good morning, children. Welcome back to ICAN Physics Academy. In this class, we are going to see the force on the current carrying conductor placed in the magnetic field. Let's enjoy the class. Force on current carrying conductor placed in magnetic field. Okay. So let us consider three axes. So X, Y, and Z. Let the magnetic field is acting along Z direction. Now let us consider a conductor XY of length L is placed along the X axis. Let us consider that the I be the current flowing through the conductor. அப்ப அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணா செகண்ட் லெசன்ல இதே மாதிரி ஒரு இடம் நமக்கு ஞாபகம் வருதா ஐயா அப்படின்னு பார்த்தா let us consider a conductor XY of length L when it is connected with the battery so that the current is flowing through the conductor. So we are establishing the electric field in the direction of X to Y. ஆமா சார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா the electrons are aligned in the particular direction and it moves along the positive terminal. உடனே அது பேர் என்ன சொல்லலாம் drift velocity, mobility. அது நம்ம ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம், நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட், ஓகே. அப்ப what is the relation between current and drift velocity? அப்படின்னா நாய் வீடு. என்னையா நாய் வீடு அப்படின்னா NI equal to NAE into drift velocity அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ அதைத்தான் இங்க கொண்டு வர போறோம். எங்க கொண்டு வர போறீங்க? when the current flows through the conductor it gives the drift velocity. அப்ப the relation between current and drift velocity is நாய் வீடு. so I equal to NAE into drift velocity. The electrons having negative charge or it moves in the opposite direction. It is represented by minus. So NAE into drift velocity. Okay. Now it's taken as equation number 1. Now equation number 1 is multiplied by L. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா IL equal to minus NAE L into VD. இப்ப current is a scalar அப்படின்னு ஒரு ரீல் போட்டிருப்போம். ரைட், ஓகே. அப்ப when the current is multiplied by length, so it becomes a vector. அப்ப இது வெக்டாரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிரும்? வெலாசிட்டி நமக்கு வெக்டார் ஆயிருச்சு. ஸோ நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணியாச்சு? வெக்டார் ஃபார்ம்ல டினோட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. அப்ப it when the current carrying conductor placed in the magnetic field it experiences a force. இதே கொஞ்சம் முன்னாடி போனா ரெண்டு क्वेश्चனுக்கு முன்னாடி என்னைய பார்த்தோம்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா it experiences a magnetic Lorentz force. ஓகே. அப்ப அந்த கான்செப்டை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா F அப்படின்னா என்னையா? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஏயா அவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது கண்டக்டர்ல. இப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம உல்டா பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சு. அப்ப வாட் இஸ் n? n is the number of free electrons. அப்ப எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? n number of electrons in a area of length L is taken as equation number 4. இப்ப F, the F அப்படிங்கிறது என்னையா? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்ப எனக்கு தெரியும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு BQV sin theta. இப்ப எனக்கு இந்த ஃபார்முலாவை நான் உல்டா பண்ணணும். எப்படியா உல்டா பண்ண போறீங்க அப்படின்னா the F becomes F vector. ரைட், ஓகே. அப்ப நான் sin thetaவை எடுக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார். ஓகே. அப்ப நமக்கு என்ன தெரியும்? சார்ஜ் இஸ் ஏ ஸ்கேலார் அப்படின்னு தெரியும். அப்ப Q. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் என்ன ப்ராடக்ட்? கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார். சோ B வெக்டார் கிராஸ் B வெக்டார். ரைட், ஓகே. இது ஜெனரலா சொல்லியாச்சு. இப்ப என்ன ஆகுது? அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த சார்ஜை எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்னாச்சு? B vector cross B vector is F vector. Now it's taken as equation number 5. இப்ப substitute 4 and 5 in 3. அப்ப இங்க வாங்க
F vector equal to n. So what is the value of n? N A L. Upper number of free electrons in A area of length L into F vector. So what is the value of F vector? Minus E into V vector cross B vector. ஸோ இன்னும் கொஞ்சம் பந்தாவே நம்ம சொல்லலாம் அப்படின்னா இங்கே வெலாசிட்டி என்ன சொல்லிக்கலாம், நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். என்ன வெலாசிட்டி? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். நவ் இட்ஸ் டேக்கன் as ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஈக்குவேஷன் நம்பர் 6ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் 2 in 6. சப்ஸ்டிடியூட் 2 in 6. பாருமா, மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, n இருக்கு, n இருக்கு, a இருக்கு, a இருக்கு, e இருக்கு, e இருக்கு, l இருக்கு, l இருக்கு, vd இருக்கு, vd இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? IL வெக்டார். அப்ப நம்மகிட்ட இங்க என்னமா இருக்கு? b வெக்டார். அப்ப f வெக்டார் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஓகே, அப்ப கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போமா. இங்க சைனை எடுக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார். இப்ப எனக்கு கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு, அதை எடுக்கணும்னா சைன் போட்டுக்கலாம். அப்ப என்னாச்சு எனக்கு? F ஈக்குவல் டு BIL sin theta. சரி, இதை வச்சுட்டு ஒரு கேஸ் போலாம். என்ன கேஸ் போலாம் அப்படின்னா when theta equal to 0 sin 0 equal to 0, so 0 into something 0, F equal to 0. ஓகே, இப்ப theta equal to 90 இருந்தா sin 90 equal to 1, 1 into bill, F equal to bill. இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் ஃபோர்ஸ். அப்ப ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா BQV sin theta. அதே கொஸ்டினை மாத்தி ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா BIL sin theta. சார்ஜ்டு பார்ட்டிகிள்னா BQV sin theta, கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா BIL sin theta. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? Do you any doubts? No doubts.